So first step base create பண்றது. இதுக்காக வந்து ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறோம். யூசுவலா 30 இயர்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா wrinkles, dark spots இதெல்லாம் நிறைய இருக்கும். சோ அதனால வந்து இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப லைட்டா யூஸ் பண்ணாவே போதுமா இருக்கும். அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கேக்கியாவும் ரொம்ப ஒரு மாதிரி க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். சோ நான் ரொம்ப கம்மியான அளவு எடுத்துட்டு என் ஹேண்ட் மோஷன் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து ரோல் பண்ணி பஃப் பண்ற மாதிரி பண்றேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரஷ்ஷால வந்து ரோல் பண்ணி பஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஃபவுண்டேஷனை. உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட பிடிக்கலன்னா நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற க்ரீமே வந்து எது கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். பட் மறக்காமல் வந்து இந்த மாதிரி பஃபிங் மோஷனில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து டார்க் ஆகாது, ப்ளஸ் வந்து ரிங்கிள்ஸில் வந்து க்ரீஸ் ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் போட்டோம் இல்லையா, அதை வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறோம். ஸோ எகெயின் அதையும் வந்து இந்த மாதிரி பஃபிங் மோஷன் ரோல் பண்ணுற மோஷன்லேயே வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டெப்பில் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஈவன் அவுட் ஆகிறதுக்காக. ஸோ மறக்காமல் நெக்கையும் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிவிடுங்க. அண்ட் கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணுறப்போ ப்ராடக்ட் ரொம்பவே கம்மியாக ரொம்ப லைட் ஹேண்டடாகவே யூஸ் பண்ணுங்கள். ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பம்ப் தான் எடுத்தேன், பட் அதுலேயே வந்து ஒரு ஹாஃப் அளவு தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்தளவு ரொம்ப கம்மியாக வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுறப்போ வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கோட்டிங்காக அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. எந்த அளவு லைட் ஹேண்டடாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு வந்து ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷாக இருக்கும். அடுத்து லிப்ஸ்டிக். இது பார்த்தீங்கன்னா லாரியலோட ஒரு லிப்ஸ்டிக். இதுவும் நான் கையில் எடுத்து லைட்டாக வந்து லிப்ஸில் வந்து டேப் பண்ணுறேன். ஸோ இதனால் வந்து ரொம்ப நேச்சுரலாக ஒரு பிங்காக லிப்ஸ் ஆன மாதிரி இருக்குமோ தவிர ஃபேக்காக வந்து நல்லா வந்து லிப்ஸ்டிக் டார்க்காக போட்ட மாதிரி இருக்காது. நிறைய பெரியவங்க வந்து அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் லைட்டாக டேப் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே பிரைட்டான ஒரு ரெட் கலர். பட் இந்த மாதிரி நம்ம மெத்தடில் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணதுனால ரொம்ப லைட்டாக ஒரு நேச்சுரல் ஃபினிஷாகவே வந்து கிடைக்குது நமக்கு. இன்கேஸ் உங்ககிட்ட மஸ்காரா இருந்துச்சுன்னா மஸ்காராவும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. மஸ்காரா போட்டால் ஒரு 5 வயசு வந்து அப்படியே கம்மியான மாதிரி இருக்கும். கண்ணு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யூத்ஃபுல்லாக காமிக்கும். ஸோ அதுக்காக இருக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் போடுறவங்களுக்கு முடிஞ்சளவு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச லைட் ஹேண்டடா அப்படி மேக்கப் போட்டால் தான் வந்து அவங்க கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம யூஸ்வலாக நமக்கு போடுற மாதிரி ரொம்ப திக்கான கோட்டிங் போட்டுட்டோம்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்காது. புதுசாக வந்து மேக்கப் போட்டு அவங்களே பார்க்குறப்ப வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து லைட்டான மேக்கப் போட்டோம்னா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபைனலாக ஐப்ரோவை லைட்டாக ப்ரஷ் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் ப்ளவுஸ்க்கு மேட்சாக உங்களுக்கு பொட்டு வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லை கான்ட்ராஸ்ட்டாக பொட்டு வைக்கிறதுனால அழகாக வச்சுக்கலாம். ஸோ இந்த லுக் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு யூஸ்வலாக நீங்கள் எப்படி ஹேர் செட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் செட் பண்ணி இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஃபைனல் லுக். இந்த லுக் வந்து நீங்கள் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் ப்ளவுஸ் கலர்லேயே வந்து பொட்டு வச்சுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் பிரைட் ஆக்கணும் அப்படின்னா கான்ட்ராஸ்டான பொட்டு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் பார்க்கலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.